One second, ma'am. One second, ma'am. So, good morning, teachers. Good morning, ma'am, and good morning, colleagues. Those who are with me, and I thank this opportunity, and I thank all our teachers for giving me an opportunity to share my view. So, today my topic is about the teaching of mathematics in online class and tools. Myself, Danya, of first B.Ed Mathematics. So, at first, uh, this COVID-19 gives us the various strategies like how we are doing and what we are doing. இப்போ இந்த கொரோனா வந்ததால நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். டெக்னிக்கலி நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி அடாப்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எல்லாமே இந்த ஒரு கோவிட் டைம் பீரியட்ல நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு தான் I'm just representing this. So, first, COVID-19 alter the future teaching and learning programs, right? Teachers and my students, sorry, my dear friends. So, இந்த கோவிட் வந்து நம்மளோட ஃபியூச்சர் டீச்சிங் எப்படி இருக்கு, லேர்னிங் எப்படி இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை ரிலேட் பண்ணிச்சு இல்லைங்களா? ஃபாரின்ல எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா அவங்களோட டே டு டே லைஃப்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. பட் ஒரு சடனா ஒரு 2019 வரைக்கும் கேள்விப்படாம அவ்வளோக்கா பப்ளிஷ் ஆகாம இருந்த ஒரு ஆன்லைன் லேர்னிங், அப்படி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே 2020ல நமக்குள்ள நிறைய விஷயத்துல வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய டெக்னிக்கலி நம்ம நிறையவே ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு COVID-19ல எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும், எப்படி அதை அவங்களுக்கு ரீச் ஆக வைக்கிறோம், எப்படி அதை அவங்க எடுத்துக்கிறாங்க, கரெக்டா எடுத்துக்கிறாங்களா, இது எல்லாமே டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல அவங்க நிறைய விஷயத்துல நிறைய இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ at this point, we don't know how COVID-19 will cause the precautions in colleges and universities to close down or to merge. But the majority of the colleges and universities will survive in COVID-19. So the revenue will be increased, the cost will be increased. Apart from that, the knowledge will also be increased. So here, the higher future education during the COVID-19 is not a bleak one. நம்ம நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம். பிஃபோர் ப்ரீ பேண்டமிக் எப்படி இருந்தது, போஸ்ட் பேண்டமிக் எப்படி இருந்தது, லாக்டவுன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், 1920ல இந்த மாதிரி நிறைய ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒன்று வந்தது. ஸோ ஆஃப்டர் 100 years அகைன் த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 2020ல வி ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் COVID-19 அண்ட் திஸ் இஸ் அவர் செகண்ட் வீக். ஸோ நம்ம நிறைய விஷயம் இந்த கோவிட்ல கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இதை கத்துக்கிட்டவங்க தான் ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்கும், போஸ்ட் செகண்டரி பேண்டமிக் எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான 2 ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் அபவுட் த பிளெண்டட் லேர்னிங். how the blended learning takes place. ஸோ இதை நம்ம சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம மறுபடியும் நம்ம ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு போவோம், ட்ரெடிஷ்னலா கிளாஸ் ரூம் போவோம், டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன், டீன், ட்ரஸ்டி, எவ்ரி ஒன் who's working in institutional development continuously they work with the ஆன்லைன் லேர்னிங். ஆன்லைன் பிளாட்ஃபார்மை மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ண பார்ப்போம். டெக்னிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மோட்டிவ், நம்மளோட ஒரு கோலா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம கிளாஸ் ரூம் லேர்னிங் பிளஸ் ஆன்லைன் லேர்னிங் நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட கெரியர் டெவலப்மெண்ட், நம்மளோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு அன்இமேஜினபிள் டூலா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ கிளாஸ் ரூம் லேர்னிங் பிளஸ் ஆன்லைன் லேர்னிங், when the combination of both takes place, it completely there will be a good progress of their learning improvement. So first thing is about the blended learning will dramatically increase. So post pandemic அப்புறம் கண்டிப்பா நம்மளோட blended learning increase ஆகும். ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம எல்லாருமே டெக்னிக்கலாவும் லேர்ன் பண்ண கத்துப்போம், டெக்னிக்கலாவும் அந்த சிச்சுவேஷன்ஸை அடாப்ட் பண்ண கத்துப்போம். Many of us are being worried, right? How the remote learning will tarnish the reputation. Whether it will tarnish the reputation of online education, in my point of view, not at all. Because every stage we are learning something. எதையாவது ஒன்று நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோம். That learning results that whether it is success or failure, we need to attempt. ஒரு தடவை அட்டம் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்சஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை நம்ம ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் நெவர் டார்னிஷ் த ரெப்புடேஷன் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். The
biggest future benefit of virtual instruction only will come after when we are taking the blended learning into our day-to-day life. So, second prediction is about the online education will be a strategic priority. எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனோவேஷன் வரும் அப்படின்னா, இனோவேட்டிவ் நம்ம எப்போ புதுசா எதையாவது கொண்டு வருவோம்னு நினைப்போம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்கும், அதோட பேக் போனா டீச்சர்ஸோட சப்போர்ட் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்போ அந்த சப்ஜெக்டை பிடிக்கும் அப்படின்னா, எப்போ அந்த டீச்சர்ஸை பிடிக்குதோ அப்போதான் அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் merge ஆகும்போது மட்டும்தான் innovation takes place. Innovation results in the best quality of education. Quality results in the environment will be good and clear for our future. Environment relates in the societal culture of each and every well-being. So as a part of an Indian citizen, we all are being very unique and we are very support to our nation. We always love our nation because we are living in our nation, right? ஸோ இது எல்லாமே நமக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்ட் எங்க இருந்து வருது? நம்ம எஜுகேஷன். எஜுகேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்கூலிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. when we are try to love this system, when we are try to love our teachers, at the same point of view we will start love our சப்ஜெக்ட்ஸை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்வாயன்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி அ பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஃபார் new revenues. Online education is recognized as the core and important, plays a vital role in every schools, colleges and institutions. Management of online learning will integrate into existing academic leadership structure and processes. So இது எல்லாமே நம்ம existing culture கூட merge பண்ண பார்க்கும்போது we are just being exploring ourselves. நம்ம நிறைய கத்துக்கிறோம், நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயத்தை நம்ம டே டு டே லைஃப்ல கொண்டு வர பார்க்கிறோம். நம்ம கொண்டு வரதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்றோம். they are trying to implement that into their life. So this is my prediction number 2. So focus. இப்போ இது மேத்தமேட்டிக்கலா எப்படி சேஞ்ச் ஆகுது? எவ்ரி ஒன் வாட் we are learning is about mathematics. எல்லா விஷயத்துலயுமே டே டு டே லைஃப்ல மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல மேக்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு? மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்களோட வெல்பீயிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி எவால்வ் ஆகுது, எப்படி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இது எல்லாமே நம்மளோட மேக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். லேர்னிங் வில் பி டேக்ஸ் பிளேஸ் இன் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ எப்போ அந்த ஆக்டிவிட்டி வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னா தேர் வில் பி அ டிசிப்ளின் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் மூலமா அவங்க கெயின் பண்ணிக்கக்கூடிய நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ் மூலமா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடிய நாலேஜ், இது எல்லாமே அவங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிதிங் வில் பி டேக்ஸ் பிளேஸ். So online activities allow our students and ourselves to explore the concepts and the relationships. So before going to the next, I ask our colleagues to just join, just to type Google slido.com. slido.com. நம்ம கூகுள்ல சும்மா நீங்க slido.comனு டைப் பண்ணுங்க. மேல நமக்கு ஒரு கோட் கேட்கும். அந்த கோட் 951 616 951 டைப் பண்ணுங்க. there is a question, what are the familiar online tools we know? so please நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு just I'm giving this as a request, இந்த ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா we are just sharing our knowledge with our colleagues இல்லைங்களா? so what are the familiar online tools you know? 951 just type slido.com 951 or நீங்க நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடு கூட நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். it will directly redirect into the page. what are the familiar online tools you know? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளீஸ்.
Zoom, எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க ஜஸ்ட் Google அதுல Meet. slido.comனு டைப் பண்ணிட்டு இந்த கோடு என்டர் பண்ணிட்டு அதுல உங்க ஆன்சரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? slido.com 951616. Go to the meeting. Thank you. We need to type hash sign also, ma'am. No need, ma'am. You can just type the code I just 951. tried, it is not working. That's why I asked. Could you please try again, ma'am? Yeah, sure. Thank you. We are conducting various meeting. Yes, ma'am. Thank you for your response. Go to meeting. And I'm asking about what are the familiar online tools you know. Zoom, Google Meet. G Suite, Zoom, Google Meet, Hot Potatoes. Zoom. ஸோ ஐ ஹோப் என்னோட ஷேரிங் ஆஃப் த ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு. நிறைய இப்போ எனக்கு கிடைச்ச 3 ரெஸ்பான்சஸ்ல நிறைய பேர் ஜூமை ப்ரிஃபர் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த வேர்ட் லவ். எப்போ நம்மளோட அக்யூரசி ரேட் ஹை ஆகுதோ, எப்போ நம்ம மீட்டிங் யூஸ் பண்றது ஹை ஆகுதோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இட் கெட்ஸ் பிகர் இன் சைஸ் அண்ட் சைஸ். அந்த வேர்ட் மட்டும் நமக்கு ஹைலைட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய டீச்சர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜூமும் கூகுள் மீட்டும் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இட் கெட்ஸ் ஹியூஜர் இன் சைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் ரெஸ்பான்ஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் செட் த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நம்ம ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆக முடியும் இல்லைங்களா? அவங்கள ஐடலா வைக்கணுங்கிறத தவிர்த்து அவங்களோட எங்கேயாவது விதத்துல நம்ம எங்கேஜாவே வைக்கணும்னு நினைப்போம். So we should keep flexibility and empathy in the forefront. We have the ideal learning and we need to check whether they have the internet connections, stable internet connection இருக்கா. பிகாஸ் எல்லாத்துக்குமே ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களோட ப்ரைவசிஸ் இருக்கும், அவங்களோட ஸ்பேஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் nowadays our teachers we all know that we need to handle too many masters. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்போது their distraction rate is very low. அவங்க கிளாஸ்க்குள்ள இருப்பாங்க, அவங்கள ஈஸியா நம்ம டாபிக்குள்ள எடுத்துட முடியும். பட் நவ் த சிச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க இருக்கிறது வீட்ல, அவங்களோட வீட்டு சிச்சுவேஷன் எப்பவுமே நார்மலா ஒரே மாதிரி இருக்காது. ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கலாம், இல்ல சம்திங் இப்ப இருக்கிற அந்த கோவிடோட ஒரு பயமா இருக்கலாம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை ஹைலி அவங்கள ஆக்குபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வி நீட் டு டேக் தம் இன் டு அவர் சர்க்கிள்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம லைன்குள்ள கொண்டு வரணும். பிளஸ் அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ வி நீட் டு பி ஃபோக்கஸ் ஆன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே ஆர்டர் டு லேர்ன் ரேதர் தென் த ஸ்ட்ரக்சர் ஆர் த டெட்லைன்ஸ். அவங்களுக்கு இதுதான் நீ படிக்கணுங்கிறத தவிர எதுக்காக இதை படிக்கிறோங்கிறத அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு கண்டென்ட்ஸ்க்கும் அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றோம். அவங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது எதுக்காக அந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே மேக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த பை வேல்யூ நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். circumference of circle, area of circle, pi 22/7. ஈவன் பிசிக்ஸ் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம், மேத்ஸ் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இந்த பை அப்படிங்கிற வேல்யூவை ரியல் லைஃப்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம்? அந்த கண்டென்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கும். நம்மளோட பைக்ல இருக்கிற அந்த ஸ்பீடோமீட்டர், the speedometer works is major feasibility is based on the pi value. ஸோ ஒவ்வொரு திங்குமே நம்ம அவங்களுக்கான ஒரு ரியலிஸ்டிக் கோலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிசைன் யோர் கோர்ஸ். நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டை ஆக்டிவா இன்வால்வ் பண்ண வைக்கலாம், அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டை நம்ம எப்படி நம்ம ஹேண்ட்ஸ்குள்ள எடுத்துக்கலாம், ஹவு வி கேன் கண்ட்ரோல் வித்தவுட் டேக்கிங் தேர் நாலேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜூம், கூகுள் மீட், ஸ்கைப், ட்ராப்பாக்ஸ், Microsoft Teams, Google Documents, and Google Slides. These are all the various things we are using in our day-to-day online learning sources.
So there is many ways to engage our students synchronously as well as asynchronously. If we decide to ask, there will be the same time, we should use the time and we should explore the time with our students. So what is synchronous and what is asynchronous learning? Student learn at the same time. இப்போ நம்ம ஒரு மீட்டிங், நம்ம அவங்களுக்காக ஒரு கிளாஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல், ஒரு டைம் டேபிள் கொடுக்குறோம். அந்த டைம் டேபிள் மூவ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்றோம் இல்லைங்களா? அதுல அவங்க ரியல் டைமா பேசுறாங்க, அவங்க ரியல் டைமா படிக்கிறாங்க, அவங்களோட டவுட்ஸ் ரியல் டைமா கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் என்கேஜிங் மோர் இன்டு எஃபெக்டிவ் மேனர். ஸோ கம்யூனிகேஷன் வில் ஹேப்பன் இன் ரியல் டைம் இல்லைங்களா? அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அவங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் அந்த டைம்லேயே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா கேதர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ரீச் ஆடிச்சா ரீச் ஆகலையா அதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். asynchronous learning is completely different. ஸ்டூடெண்ட் லேர்ன் அட் டிஃப்ரெண்ட் டைம். மேபி அவங்களோட நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல டியூ டு சம் பவர் சப்ளை அவங்களால அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாம இருக்கலாம் இல்லைங்களா? அப்ப நம்ம ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே asynchronous learning. Communication is not like, it is not much convenient and flexible, but students work on their own workplace. அவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதுல அவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. The next thing, develop learning activities. அவங்களோட ஆக்டிவிட்டிஸோட அவங்கள என்கேஜ் பண்ற விதம் நம்ம ஜாஸ்தியா நம்ம டெவலப் பண்ணி எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க இந்த ஒர்க் ட்ரை பண்ணுங்க, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது. இன்டீஜர்ஸ் கான்செப்ட் கொண்டு வரக்கு முன்னாடி நம்ம எங்க அதை கம்பேர் பண்ண முடியும்? நம்மளோட கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இல்லைங்களா? ரொம்ப ஹாட்டா இருந்தா டெம்பரேச்சர் இஸ் பீயிங் வெரி ஹை, ரொம்ப கோல்டா இருந்தா டெம்பரேச்சர் இஸ் பீயிங் வெரி லோ, நெகட்டிவ்ல கூட போக முடியும். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சு பார்க்கும்போது ஒன் இஸ் பிகம் சாலிட் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீயிங் லிக்விட் இல்லைங்களா? அப்போ லிக்விடா இருக்கிற அந்த ஒரு தண்ணியை நம்ம கொண்டு போய் நம்ம ஒரு டெரேஸ்லயோ இல்ல ஒரு இன்பிட்வீன் டைமிங், ஒரு மிட் டைமிங்ல கொண்டு போய் நம்ம வைக்கும் போது இட் இஸ் பீயிங் வெரி ஹாட், தண்ணி அவ்வளோ சூடா இருக்கும். தட் இஸ் பிகாஸ் டெம்பரேச்சர் இஸ் ஹை. அதே ஏரியா, அதே வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆன ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கும் போது த சேம் வாட்டர் ரிசல்ட்ஸ் இன் சாலிட், டெம்பரேச்சர் இஸ் பீயிங் வெரி லோ. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன லேர்னிங். இது எல்லாமே அவங்க ரியல் லைஃப்ல செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அவங்க கிட்ட நீட்டா கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டேட்குள்ள நீங்க சப்மிட் பண்ணலாம், இன்னைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ண முடியும்னு அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு டியூ டேட்ஸ் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்க முடியும். க்ளோஸ்ட் எண்டட் அப்படிங்கிற போது அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு இட் இஸ் ஜஸ்ட் கவுண்டபிள், டிஸ்கிரீட்டா மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? எஸ், நோ, இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸா தான் இருக்கும். ஓப்பன் எண்டட் அப்படிங்கிற போது அவங்களோட ஓன் தாட்ஸை அவங்களால அதுக்குள்ள கொண்டு வர முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்க முடியும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸை நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம குரூப்ஸாலையும் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸுமே இந்த ஆன்லைன் செட்டிங் அப்ப பில்ட் பண்ணும். இட் வில் பி அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைமிங் ஜாஸ்தி இல்லைங்களா? ஆனா இப்போ இந்த ஆன்லைன் டைமிங்ல, இந்த ஆன்லைன் லேர்னிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வீடியோ கால் மூலம் இல்லைன்னா இப்படி ஒரு வெர்ச்சுவல் மோடா மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் சேட், ஒரு டெலிகிராம் சேட், இல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பாக்குறது, இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே தாண்டி அவங்களுக்கான ஒரு டைம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? பிரேக் அவுட் ரூம்ஸ், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்து பிரேக் அவுட் ரூம்ஸ்ல அவங்கள ஸ்பிளிட் பண்ணி அவங்கள அந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண விடலாம். ஸோ என்ன ஆகும்? ஒரு ரூம்ல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் அந்த டாபிக்கை ஷேர் பண்ணுவாங்க. தேர் நாலேஜ் லெவல் வில் இன்க்ரீஸ், தே வில் கெட் மோர் ஐடியாஸ் ரிகார்டிங் த கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த அகாடமிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாவும் ஜாயின் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்கூல்ல. அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணிப்பாங்க. அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பா நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்களோட பாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் அவங்களோட பியர் குரூப் கூட மட்டும்தானே அவங்களால அதை ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ஆக்டிவிட்டிஸையும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டிஸையும் கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண முடியும். The next thing, communicate clearly. நம்ம என்னெல்லாம் கம்யூனிகேட் பண்றோமோ we should be transparent. அவங்களுக்கு நம்ம இதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி we should be transparent. ஒரு மிரர் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா?
நம்ம இதுதான் எதிர்பார்க்கிறோம், நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, இல்ல உங்களோட வேஸ்ல நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இதுல புதுசா உங்களால என்ன கொண்டு வர முடியும்னு நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நம்மளால அவங்களுக்குன்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது ஈவன் அவங்களுக்கு அது புரியலனாலும் அவங்க ஓப்பனா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் டேக்ஸ் அவர் கிளாஸ் கம்ப்ளீட்லி இன்டராக்டிவ். ஸோ ஒன் சைடட் கம்யூனிகேஷன் இல்லாம மல்டி சைடட் கம்யூனிகேஷனா இருக்கும்போது நம்மளோட அந்த கண்டென்ட் நாலேஜ் வந்து ஈஸியா அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். The next thing, every week provides a list of deliverables. நீங்க எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, டெக்ஸ்ட ரீட் பண்ணுங்க, புக்கை கண்டினியூஸா ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டியை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரீடிங், ரைட்டிங், லேர்னிங் அண்ட் லிசனிங் ஸ்கில் வில் பி இன்க்ரீஸ் டியூரிங் திஸ் டைம் பீரியட். ஸோ இது எல்லாமே அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து எப்போ ப்ராப்பரா இருக்குமோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரியாரிட்டிஸ்மே அந்த அளவுக்கு ஹையா இருக்கும். நெக்ஸ்ட், ரீதிங்கிங் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லைங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டை ரீச் ஆயிருக்குங்கிறத நம்ம அசஸ்மெண்ட் மூலமா தான் தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா. அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எதை டிசைட் பண்ணுது, ஹவு லாங் தே ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அவங்க எப்படி அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ஹவு தே ஹாவ் டிஸ்கிரைப் தேர் கான்செப்ட், ஹவு தே ஆர் இன்டராக்டிங் வித் த கான்செப்ட், அவங்களா புதுசா அந்த ஆன்சர்ஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்கள இது எல்லாமே அசஸ்மெண்ட் பார்ட் ஆஃப் வியூல தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இல்லைங்களா. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? Excuse me, ma'am. Could you please mute yourself? Janet. Yes, ma'am. Thank you. So formative assessment, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங், எப்படியெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் ப்ரோக்ரஸ் ஓரியன்டா தான் இருக்கும். லேர்னிங் ப்ரோக்ரஸ் இன் டே டு டே, ஒரு நாள்ல என்ன கண்டென்ட் படிச்சோம், அதை நம்ம தெளிவா படிச்சோமா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸா இருக்கும் இல்லைங்களா. அதே சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற போது இட் இஸ் போத் த மெஷர் ஆஃப் ஆடிட் த அட்டைன் திங் இல்லைங்களா. அது கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட்டா தான் இருக்கும், ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டடா தான் இருக்கும். ஹவு தே ஆர் அசைனிங், ஹவு தே ஆர் ரிஜிட், அவங்க அன்சேஞ்சா இருக்காங்களா, சேஞ்சா இருக்காங்களா, அவங்களால அந்த கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுதா, அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டாபிக்ல கூட அவங்களோட ரீசனிங் ஸ்கில் எப்படி இருக்கு, அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாமே செக் பண்ணக்கூடிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் நமக்கு ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கும், விச் சப்போர்ட் அவர் செல்ஃப் அண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அண்ட் டு டெவலப் மோர் ஆன் த கான்செப்ட். இப்போ எத்தனை நம்ம கொலீக்ஸ்க்கு தெரியும்னு தெரியலீங்க, குவிசஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இட் இஸ் இன்பில்ட் குவிசஸ், ஒரு கேம் மாதிரியே இருக்கும். நம்ம கண்டென்ட்க்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் அதுல இருக்கும். நான் இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டை 6th ஸ்டாண்டர்ட்ல எடுக்கிறேன்னா அந்த ஹோல் நம்பர் ரிலேட் பண்ணி ஐ ஹாவ் நியர்லி 4 lakh ரிசோர்சஸ். சின்ன சின்ன குவிஸா வெறும் 10 கொஸ்டின்ஸா இருக்கும். நம்மளால அதை எடிட் பண்ணிக்க முடியும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்க முடியும். இது எல்லாமே ஒரு கேமிங் மாதிரி போறதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கான்செப்டை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறாங்கிறத நம்ம லைவாவும் நோட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இதை ஹோம்ஒர்க்காவும் அசைன் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டா கிடைக்கும். இதுல நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கும் எதுவும் இருக்காது. கம்ப்யூட்டர் வில் ஆட்டோமேட்டிக்கலி அசஸ் த பேப்பர். ஸோ நமக்கு இந்த மாதிரியான நிறைய ரிசோர்சஸ் விச் இஸ் பீயிங் அவைலபிள். இது எல்லாமே அசஸ்மெண்ட் செக் பண்ணிக்கக்கூடிய ஒன்னா இருக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இல்லைங்களா. கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நிறைய விஷயத்த அவங்களால அதுல ஈஸியா டெலிவர் பண்ணிக்க முடியும். The next thing, mathematical tools in e-learning. First tool is geometry pad. Geometry pad அப்படிங்கிற ஒரு டூல் வந்து மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கும் கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவங்க முன்னாடி இட் ஷோஸ் த கிராஃப் பேப்பர். நம்ம விர்ச்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஃபை வரைஞ்சு காமிக்க முடியும், பை சார்ட்ஸ் வரைஞ்சு காமிக்க முடியும். அட் த சேம் டைம் we can draw the geometric figures also. So students can change the property of the shape. இப்போ நான் விர்ச்சுவலா அந்த ஒரு ஜியோமெட்ரி பேட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர்
வரைஞ்சிட்டு இதுல எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு என்னால வெர்ச்சுவலி அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். வெர்ச்சுவல் மோட் ஆஃப் ஸ்கிரீன் வந்து இதுல இன்க்ரீஸ்டா இருக்கும். ஒரு ஷேப்பை நான் வரையும் போது அதை ஜூம் பண்ணலாம், அதை சேவ் பண்ணலாம், ஒரு பிடிஎஃபாவும் சேவ் பண்ணலாம், இமேஜாவும் சேவ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் அப்படிங்கிற பேசிக் சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிக்க முடியும். So Geometry Pad is a great application that can be used with the students of any age across the mathematical discipline. So mathematics க்கு மட்டும் இல்லாம physics teacher, chemistry teacher, social teachers எல்லாம் நம்ம டைம்லைன் வரையணும் இல்லைங்களா, அதுலயுமே அந்த ஸ்கேல் ரெப்புடேட்டடா வச்சு என்ன ஸ்கேல் வேணும் இந்த மாதிரி வெர்ச்சுவலா அவங்களுக்கு லைவா நம்மளால காமிக்க முடியும். செகண்ட் திங், OneNote அண்ட் பெனிஃபிட்ஸ். OneNote அப்படிங்கிறது ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கொண்டு வந்த ஒரு சோர்ஸ்ங்க. OneNote வந்து ஈஸியா இருக்கும். அதுல வந்து ரியல் டைம் கொலாபரேஷன், நம்மளோட ரியல் டைமா நம்ம என்ன ஷேர் பண்ண நினைக்கிறோங்கிறத ஷேர் பண்ணிக்க முடியும். நம்மளோட செக்யூர்டா இருக்கும். அந்த கம்ப்ளீட்டா OneNote அப்படிங்கிறது செக்யூர்டா இருக்கும், இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணும். எல்லா டிவைசஸ்லயுமே நம்மளால இதை யூஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணிக்க முடியும், டேப்ல யூஸ் பண்ணிக்க முடியும், ஆப்பிள் ஓரியன்டட் டிவைஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும், as well as ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதாலேயே மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம ஹேண்ட் ரிட்டர்ன்ஸ் நோட்ஸ் கூட எழுதி நம்ம கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நிறைய லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லைங்களா, சப்போஸ் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த தமிழ் கீபோர்ட்ஸ் எல்லாம் நம்ம, இது வந்துட்டு லேப்டாப்ல நமக்கு கஷ்டம், போன்ல அப்படிங்கிற போது இது ஈஸியா இருக்கும். பட் ஈவன் தென் நமக்கு இதுல ஆடியோ ரெக்கார்டர்னு ஒண்ணு இருக்குங்க. ஆடியோ ரெக்கார்டர் மூலமா நான் அந்த ஸ்பீக்கர் நோட்டை ஆன் பண்ணிட்டேன்னா நான் என்ன பேசுறேனோ அதை அப்படியே ஸ்பீக்கர் நோட் மூலமா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜ்ல கொடுக்குங்க. ஸோ OneNote அப்படிங்கிற இந்த டிவைஸ் வந்து எல்லா லாங்குவேஜ் டீச்சர்ஸ், தமிழ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு முக்கியமா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நம்ம மேக்ஸ்ல கூட இந்த இன்டெகிரல் சிம்பிள் எல்லாமே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னா நம்ம ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கூட நமக்கு இந்த OneNoteல ஈஸியா எடுத்துக்க முடியும். இதுல ஈஸியா நம்மளால ஒரு டயக்ராம்ஸ் வரைய முடியும், யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், ஒரு லிங்கை ஷேர் பண்ண முடியும், பேட்லெட் ஸ்கிரீன்ஸை ஷேர் பண்ண முடியும், நிறைய மல்டிமீடியா மெசேஜஸும் நம்மளால இதுல ஈஸியா சப்போர்ட் பண்ணிக்க முடியும். The next thing is whiteboard.fi. whiteboard.fi இதே மாதிரி ஒரு டூல் தாங்க. இது எல்லாமே ஒரு இன்டராக்டிவ் டூல் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளால டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are within our hands இல்லைங்களா, அவங்களோட கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷனையும் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க. ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணி ஈஸியா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்க வச்சுக்க முடியுங்க. அது ஒரு லிங்க் மாதிரி தான் இருக்கும். லிங்காவும் ஷேர் பண்ணலாம், நம்ம சாட் பாக்ஸ்லயும் கொடுக்கலாம், இல்ல நான் இப்ப காமிச்ச மாதிரி இந்த ஸ்லைடோட நமக்கு ஒரு QR கோட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி QR கோடாவும் இந்த ஒயிட் போர்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. இதுல எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இமேஜஸ் ஆட் பண்ண முடியும், ஒரு நோட்டேஷன்ஸ் ஈஸியா கொண்டு வர முடியும், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ், பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிங் ஈக்குவேஷன்ஸ், மேத் ஈக்குவேஷன்ஸ், ரிட்டர்ன் டெக்ஸ்ட், இது எல்லாமே ஹைலி பாசிபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் பீயிங் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்படிதாங்க இந்த ஒயிட் போர்டு இருக்கும். The next thing is இதை நம்ம ஹோல் கிளாஸ்க்கு கொடுக்கும் போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்களால கை வச்சு கேட்க முடியும், மேம் இந்த சிம்பிள் என்ன மேம், இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு ரியல் லைவ் செஷன்ஸ் தான் நம்மளால கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஒயிட் போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. The next thing is Padlet. Padlet அப்படிங்கிறது சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ஆன்லைன் ஸ்டிக்கி நோட் டூல் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி. இந்த பேட்லெட்ல நம்ம ஒரு சின்னதா ஒரு பேட்லெட்ல நம்ம நார்மலா கூகுள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாங்க. அட்மோஸ்ட் 4 பேட்லெட்ஸ் வரைக்குமே ஃப்ரீ ரிசோர்சஸா யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்ப எல்லாருமே மைண்ட் மேப் கொடுப்போம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு மைண்ட் மேப் கொடுப்போம், ஒரு கம்ப்ளீட் சாப்டரோட ஓவர் வியூவா அந்த மைண்ட் மேப்பா ஆரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி மைண்ட் மேப் வந்து பேட்லெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், கம்ப்ளீட்லி ஈஸியா இருக்கும். அது ஈஸியா நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். அதுல நம்ம ஒரு போஸ்டர் ஓபன் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன ஒயிட் பாப்அப் ஸ்கிரீன் தான் யூஸ் ஆகும். அதுல ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ், இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம்னா அந்த ஆக்டிவிட்டி அவங்க வீடியோவா எடுத்து அதுல அப்லோட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒரு லிங்கா அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம ஒரு கூகுள் டிரைவ் ஃபோல்டர்ஸ் இருந்ததுன்னா 25 MBக்கு மேல இருந்தா அது நம்ம ஜிமெயில சப்போர்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிரைவ் லிங்கை அதுல கொடுத்துக்க முடியும்.
தேர்ட் திங் யூடியூப் வீடியோஸை நம்ம அதுல ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து நம்ம கேமரா, நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ் எழுதி கேமரால போட்டோ எடுத்து அதை பேட்லெட் ஸ்கிரீன்ல அப்லோட் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் திங் ஆடியோ ரெக்கார்டர் பாசிபிள், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பாசிபிள், வீடியோ ரெக்கார்டர் பாசிபிள், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஷேர்ஸ் பாசிபிள், அதுல டிராயிங் பாசிபிள். இந்த மாதிரி N+ டூல்ஸ் வந்து அதுல பாசிபிளா இருக்கும். நிறைய போஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியுங்க. நியர்லி 50 to 100 போஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ல நம்ம அந்த 50 to 100 போஸ்ட் கூட கிரியேட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது வந்துட்டு அன்லிமிட்டெட் கான்ட்ரிபியூஷன் தான். இட் இஸ் யூனிவர்சலி யூஸ்டு டூல் அண்ட் இட் இஸ் பீங் வெரி இன்க்ளூசிவ் டு அதர்ஸ் டு யூஸ் இட். வி கேன் இன்வைட் அதர்ஸ் டு கான்ட்ரிபியூட். ஈஸியா அந்த கண்டென்ட்டை எம்பெட் பண்ண முடியும். நம்ம சப்போர்ட், அதாவது எல்லா ஃபைல் டைப்ஸையுமே அதுல சப்போர்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் சப்போர்ட் பண்ணும், சிஎஸ்பி ஃபைல் சப்போர்ட் பண்ணும், இமேஜ் சப்போர்ட் பண்ணும், ஜேபிஜே ஃபைல் சப்போர்ட் பண்ணும், எல்லாமே ஃபைல் பண்ணும். நம்ம இதை வந்துட்டு QR ஸ்கேன் கோட் மூலமாகவும் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் அந்த பேட்லெட் ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னு நான் ஒரு கான்செப்டை எடுக்கிறேன்னா அந்த ஹோல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணி என்னெல்லாம் டாபிக்ஸ் அவங்க படிப்பாங்க, ப்ரெடியூசர்னா என்ன, சக்சஸர்னா என்ன, இப்படிதான் நம்ம மைண்ட் மேப் கொடுப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்பர் லைன் எப்படி இருக்கும், நம்பர் லைனோட இமேஜை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்மளால அவங்களுக்கு காமிச்சுக்க முடியுங்க. ஸோ பேட்லெட் அப்படிங்கிறது இட் இஸ் பீயிங் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் அண்ட் இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்களா. ஸோ நம்ம டீச்சர்ஸ் என்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ் கொடுக்குறோமோ அந்த லேர்னிங் அவுட்கமும் அவங்க கிட்ட இருந்து அதை ரிசீவ் கொண்டு வர வைக்கணும் இல்லைங்களா. லேர்னிங் அப்ஜெக்டிவ் இஸ் டீச்சர்ஸ் சென்டர்ட் அண்ட் த லேர்னிங் அவுட்கம் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர். இது ரெண்டுமே அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே ஒண்ணுன்னு நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த கண்டென்ட் ஃபுல்ஃபில் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா கொண்டு வரக்கு கண்டிப்பா பேட்லெட் ஒரு பெரிய சோர்ஸா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பிரசன்ஸ். I hope this session will something you can learn from this session, something I can explore from this session. So those are having any doubts, we can ask now. We can discuss now. Excuse me, ma'am. Hello. Excuse me, ma'am. Whether I'm audible? Yes, you're audible, Danya. Yes, ma'am. Maybe, ma'am. So. No. Actually, I'm Nalini. Maybe ma'am is on mute. Yeah, I hope they are muted. Yes, ma'am is Excuse not me, ma'am. listening you. My presentation is over, and this is what all about my presentation, ma'am. Hello, ma'am. Thank you, Narmada, ma'am. Hello, yes, sir. Excuse me. Hello. Parvati, ma'am.
Hello, Parvati ma'am. Good morning, ma'am. This is Saravana Kumar. Yes, sir. Good morning. So the next is my session. Danya, nice presentation, ma. Thank you, ma'am. Okay. Students, is there any doubt? Okay, thank you, Danya. I think it is very useful for us. Next, I introduce. Saravana Kumar, are you ready? Ma'am. Okay, carry on, ma. Shall I start, ma'am? Yeah, start பண்ணுங்க. Okay. Thank you, sir. So, good morning to honorable present here. I am Saravana Kumar. In this session, I'm spotted regarding there is going to merge and explain the major vital subjects in one way form. So there is the major vital subjects means there is in our subject it will be education oriented, then economics oriented, then commerce oriented. So the single topic, how it connects and convert and ends with which process. So that type of explanation in our in this session. So in this my title it related to digital literacy combined with consumer perception through listening and messaging. So I going to share some PPT regarding this. So the overall the first set it will be related to the education oriented. Then it will be as a how it deals with the consumer perception. Then it will be finally ends with the visioning and messaging. It will be through as a economics. So let I share the some PPT. So the PPT vision is clear, sir? Okay. So my topic is related to that is a digital literacy combined with consumer perception through listening and messaging. So the topic is very lengthy, but how it connects the three subjects in a single way. So the digital literacy is regarding that is a it will be related to the education mode. Then consumer perception will be related to the job oriented, how it connected with the digital marketing. Then finally the listening and messaging it will be connected for the process of economics. So the economics will be related to the finally we are getting the cost. So the digital it will be related economics, I mean education. Then consumer perception it will be related to the
job oriented. Then finally, it will be as a ends with the economics. So the next slide, it will be related. There is a connected with. So the connected with means that is a ECE. So once we are taking example, that is a education mode in a digital literacy. So that digital literacy is the ability to use information, communication technologies to find or evaluate, create, and communicate the informations. So in this, the receiving information, it will be getting a good knowledge. So once we are taking the education mode in a digital literacy, it will be the illiteracy people can also understand every mode in an easy way. Example, in a bookway method, that is a dead letters. So the once we are reading the dead letters in a full way, that it will be easily converted in a movie way, or it will be any video presentation. So it automatically converts. So is how to start and how to ends with. So that type of education, it will be digital literacy. Then that particular digital literacy, we are getting the education mode. Then it travels to the consumer. So whether the particular person, it will be as a buyer or seller or any types of process, they gives the information at the end of the commerce oriented. So there is a consumer perception. So there is a the study into the job oriented. So that will be the connecting question. Then next, finally, that is a in this concept, the visioning and messaging, it will be related to the economics. So how the economics is merged with this subject means the cost wise. So the consumer gets the benefit, or other the manufacturer get the benefit. The finally the cost wise is the comparing benefit. So example, once the particular student studying the digital literacy, then the next middle portion, they are getting a particular job in related to the digital marketing also. Then after 1 month, he is getting the salary. That is the cost of the particular economic field. So in that, the digital education, the education gives to the personal the particular commitment as a job. Then the vision and imaging, it will be messaging to the conversion the cost wise. So the visioning means the retrieving message. I mean the messaging means they are giving some commands also in that the cost wise. So how it will be literally carry forward. So there is a digital literacy combined with vision and messaging. The next line, it will be related to the oriented, that is how the digital literacy we are taking. So once we just vision, the particular apple is there. In that particular apple, the binary codes is also there. So the arithmetic and object oriented. So that is the relation in that digital literacy also. Nowadays, a number of students, they are using the thinkable portion. In olden days, they are using the bulb method, that is a thinking or getting idea. Nowadays, it will be a Wi-Fi mode. Then now the in olden method, they are using that is a charges, or it will be they're getting extra work. Now it is showing the battery level. So the our technology, it will be getting upgrade. The one now where they are using their laptops, then any other devices like the computer also. So in that, the peoples will observe for a single orientation, that is a digital literacy. So once they are teaching mode, it will be a different, then changes in learning and teaching also. So the first process, it will be starts with the digital literacy. In that next portion, that is the intro concept. So the intro concept means that is already I told, that is the ability to use information communication. So to find, evaluate. So to find any object or oriented, then evaluation, then creation, that is the innovation is there. Then finally, it comes with the communication information, whether it is a cost wise, or it will be a research and methodology testing wise, everything it will be related. So this digital literacy, it will be combined with the cognitive and technical skills. The cognitive means we are taking a recurring, that is the involving conscious intellectual activity. So example, we take as a thinking, reasoning, and remembering. So the thinking, reasoning, remembering, everything, it will be as a cognitive skills. Example, we're taking as a learning is the example of the cognitive skills. So once we just view the learning process wheels, the learning style is also different. So that will be a continuity, there is no punctuations. Then it will be a reading, which will be a triangle mode. So every vision, it will be the boys, girls, then center portion, it will be a professor or teacher. So that type of a triangle mode also, teaching is also there. Then learning is also there. In that, the segments, some segments they are using, that is a information, media, computer. So IMC, there is a IMC short form, there is a information. So the retrieve information as a primary, then secondary, then territory also, that will be a literacy mode. Then media, it will be the transfers the knowledge or transfers the message to the public.
Then finally, the computer, it is an individual desktop in our home. So everything, it will be connected with the literacy mode, whether they are receiving or not. So in this, digital literacy, there's a changes in learning step by step. So there's a literacy age. So once the particular person studying any degree or any mode of process, that will become committed to the digital age. So the after 2000, so now it's a 2021. So it will be the 21 years is the digital age mode of study. So every concept, it will be a digitalized in a manner. So the digital literacy plays a number one role in study oriented. So next concept, there is a what is digital literacy. So some showing some diagrams. I mean, it will be a bubble chart. So in this, the middle, there is a DL, that is a digital literacy, that is a whose capabilities, then individual learning, then methodology, how it works. So the first question, it starts with a find, evaluate, and apply information. So once they are finding, then evaluate the information means that is a very, very important. So they are showing some evaluation and applying the new techniques in the digital literacy. It will be formed with the using some hardware or software, that's tools. The next, it will be the understand the social responsibility. So they are using some messages or whatever. Example, we are using the recycle process means that is also on social responsibility message given by the particular person or creator. Then showcase, that is an achievement means they are displaying their products. Then awareness also. Finally, they collaborate with the education. Example, nowadays there is a ABCD. It will be the little bit the small of children's education. It will be connects, that will be how it will be getting a songs or rhymes, or it will be a displayed in your mind, in a child mind. So there is a collaborating education. So whether it will be red color or green color, there is an identification. In our, we safeguarding the digital environment also. So first we start with the finding method, then we ends with the environment method. So that is the basic form of digital literacy. Then next procedure in this, that is a focus oriented. So in this focus oriented, that is a, they gave some a number of colors. So the first one, creating, that is a, they gave, that is a orange color. The orange color related to the sun, it is a rising process. So the evaluating, that is a testing whether it is a passed or not, that is a red color. Then analyzing, it will be a pale orange. In this, the analyzing, once that gives the information whether it is a testing, it will be a satisfied or not. Then applying the conditions and the formulas, everything. So the finally the understanding process means it will be a under progress. Everybody understandable and everybody agreed the process. Then finally the remembering, what type of a concept will be gets, that's a creating, evaluating, analyzing, applying, understanding, like that. So these pyramid structure helps and focus the level of study in digital world. So a number of examples is there. In applying means there's a role playing games. Then example we take as one creating one game or Cartoon Network or anything. They are what type of information they are retrieved and it will be transferred to the, they are focusing kids. Example, the focusing kids or the news channel, everything. Example we take that is a in a book, that is a dead letters. In a scrolling news, there is a left side or right side to left side. The moving news is also there. So that is also the applying code. So once they are information will be a false information, means they immediately rechange also. So that will be updated. That is a news update. So in this, the understanding, remembering every point of view, it will be a pyramid structure. So each and every colors, it will be a different thing. The finally, there is a purple color. It is a remembering. That is a recalling all. That is a videos, documents, everything. It will be stored in a file. That is a digitalized mode. So this is the focus oriented of a digital literacy. Next concept, it will be as a analysis. That is a two-way analysis. So first we take as a human, that is a left side concept. In that we starts with the empty white, that is a nearby here. That is the observation, that will be entry point. It slightly connects with the yellow color, that is the mid center of the brain. In this understanding, then scholarly process, everything it will be stored in that vast area. Then once it will be a navigation, it will be a left portion means that is a evaluation, that is a forehead. Then applies, it will be a purple color. It will be we are agreed the particular concept, that is a left side process. Whether it will be the analysis, it will be a right side means it will be a make some questions or it will be a doubtable procedures. So once this skull, it will be related to the left side and right side, but it will be the straight side, it will be the
Yellow color, it is an understandable, storable position in our mind. So that is that type of digital literacy they are moving. So the Google, Yahoo, there's a search engine that we connect the next level in our storing capacity in our brain also. So this diagram implements the next analysis, that is the same thing: creativity, thinking in our mind, then cultural social understanding, then collaboration. So finally you gives the collaboration to all, then ability, then effectiveness, then e-safety, functional skills. So the effective communication means there is a digital literacy converts into the words and languages or images. Then e-safety, they are specifying the safety, the particular records, it will be getting a safe one, or it will be storage, it will be the proper one. Then functional skills, you're giving some your user ID passwords or 3D passwords also. So no, the separate folder. So the digitalize, it will be everything starting with the creativity, then ends with the environment process. The next slide, this related to the deviation sector. So these two age groups, that is a student and adult. In this, the student and adult, the student, it will be related to the small children. It will starts with a point out words and letters. That is, it starts with the purple color, ends with the blue color. So the purple color, the words and letters, then rhyming time, then reading model, then read our child. So once they are observing, that is a example we take as alphabets, that will be our numbers, it will be in a rhyming mode and good reading model. Then finally, how they are effective in the class. So this digital way, they are using the like this. Then the production, the next concept is the adult oriented. It will be starts with the blue, ends with the pale blue. So in this, the productive, technical, civic. So the productive, technical, that is a innovational and using some implementations in our concept, that is a digital literacy. Then finally, the green, that is a civic, is the present position. Then communication and collaboration, the mixing the subjects. Then finally, it will be computational thinking. The computation is a calculation. Then finally, the investigation mode, that's a testing mode. So they are using the concepts. It will be as a technical oriented and investigation process also. So whether we are starting with the productive, the pale, color blue, ends with the pale blue, investigation. That is a final testifying process. So this is the main chart, that is a deviation sector of the student, that is a below age group of below 18, then above 18, that is adult group. So next concept, without internet, that's a students oriented focus. So how the digital focus, it will be implements without accessing the internet also. There's a 6-way steps they are mentioned. That is a get them school involved or any class, then encourage with the parents, then study level, it will be high, they are focused in the high. Then identifying resources, once they are assigning the activity in a normal way, or it will be incorporate, it will be as a project oriented. So once they 6 steps without internet, they are focused, then retrieving the informations from internet, and they study, it will be own level, that is the focus oriented. So in our future classes, that will be factors, some factors will be there. This is the 4 corner points. In this 4 corner points, which starts with the classroom. So this classroom, it will directly connect with the education. Then left side, it will be a technology and culture. So this focus, it will be a plus diagram, but it basically connects with the classroom. In left side using technology and right side using the culture, we finally ends with the education. So this is the classroom of the future. So once they are focused the education in this mode, the technology and everything, it will be a possible. So using technology and they maintaining, they focusing their culture also, then they gives the good education for all. In this, the factor, the students oriented, it will be getting a without internet access, and the classroom for future, they are ready. The next slide, it will be related the formula oriented. So in this, that is a no, first thing, it is a no digital skills. No digital skills means that is the particular digital is not, it will be happen. The next, it will be the digital literate, means that is the additionally they are viewing. Then finally, digital fluency, they are working. Example, we take as an example the keypad mobile, that is a no digital skills, it will be the number only that. Now the digital literate, it will be a smartphone, then iPhone, n number of concepts is there. So once they are first viewing time, it will be very tough. The next time, it will be getting anything, it will be there, they are surfing the process. The next, it is a digital fluency, they are working in a prompt mode. So once they are the digital fluently, it will be made, means it starts with the additional advancement program also. So this is the formulation of a digital literacy.
So in this children and youth, next formula, the children and youth, they are using some appropriate digital literacy. In this literacy, they are focusing that is a teaching safe, then effective use, then ICT, the information and communication technologies in a special form learning. So they are using this formulation. But finally, they are giving the prompt product to the children. So the effective use information communication technology using the more helping ways in the devices also. So each and everything, that is a multiplication, the final it will be equal to answer. For this undergraduate students, that will be operational thinking, collaboration, awareness also. So in this the operational skills, it will be a cognition. That is already I told, that is a cognition, it is a intellectual activity. Then invention, presentation, that is operational skills. Then analyzing means analyzing and evaluation, then creativity. So analyze, evaluation, that is a starting process, thinking skills. Then collaboration, without teamwork we can't do anything. Without teamwork, once we are receiving the teamwork's contribution, then we sharing the information to next level. Then finally, that is awareness, ethics, we are doing the awareness. Then patent rights, everything it will be a legal literacy. So everything it will be a safeguarding self. So the safeguarding self means we are protecting our document or our file, everything in a digital form for this. So this process will be the not only the undergraduate students, it will be a PG students, or it will be the working person also. Example, the particular person working in a production department means that will be operational thinking, collaboration, awareness, everything will be included. So it is this process, it will be education supports the future job oriented also. So the next slide, it will be the level of initiatives. So in that, the level of initiatives, there is a structural and adoptional. This point of view, it is a self-demerit concept. I mean, the self-demerit concept means once we are using that is a digital literacy, there is not a digital literacy, the basically not a demerit, but in focus, they are using some age, education, income, ethnic, everything, it will be a lacking information. So once the digital literacy involves in that production means they are saves the time, then community access centers, then privacy and concerns, everything it will be a 50% safe, 50% unsafe, it will be that, because there are some hackers, it will be that. Then limited awareness and limited digital literacy they are showing. So everything it will be a talented to untalented. So in this pyramid structure, I am identity, I do practices, I can skills, I have access and awareness. So this is the self pledge oriented with regarding the digital literacy also. So once they are the identity, they shows their identity, they will do the regular practices, and they show the skills also. Then finally, they're accessing the process, it will be awareness also. So there is a level of initiatives. So once the grown-up child, it will be the next level, it will be the formations. But the birth child, it will be next level as they grown up, it will be adult. So it will be there's a related to the digital, I mean the old age to, I mean the old sectors to the new digital level. So they are targeting the literacy programs and literacy access level centers in this concept. So this pyramid structure, it will be at the level of initiative, but the demerit will be self-oriented only, not all. The next slide, it will be as a logos. So this logo is adapted for a National Digital Literacy Mission. So in Hindi, Digital Saksharata Abhiyan. So in this Digital Saksharata Abhiyan, there is a Disha. In short form, they specify the Disha. So the particular person are illiterate or illiterate, they are focusing with a computer or laptop. In this, they are already study oriented, and they are focusing in a digital way. We are in a digital way, we are in an upgraded way. Then nearby, the additional logo is a digital city senior citizen logos also. So in that, they are is also they are publishing or in any document or any related functions, it will be as a digitalized one. So they are also supporting this digital literacy. So converting into old into new. So this is the logos in the National Digital Literacy Mission. They are following this type of digital literacy conversions also. The next concept, it will be the general commands of digital literacy. So the general commands, it will be the digital literacy is a moreover there is a positivity command in future. That is a be creative, then easy thinking, then use your voice. In a own voice means you are the person, you are the creator means don't show the informations to all. That is a digital literacy. It will be they are thifting the process. It will be that in 21st century, this is the basic literacy. It will be starts with the digital citizenship. Media fluency starts with the
digital citizen fluency also. So the four main concepts in the digital literacy, it will be connecting, collaborate, communicate, connect, and create. The four C's. So the four C's is the very, very important skills to digital literacy. So the literacy, it will be carry forward to in the fluency also. Finally the fluency means the particular person doing the same activity that will be gets experienced. So in that experience, they are the well versed also. So in that well versed, there is no need to get a training and development for the particular person. So once the study it goes stops in this digital literacy, the next level it will be consumer. Next level it will be the owner or entrepreneur. They are focusing their views and their messages. It will be as a job oriented or cost oriented. So that education helps that will be related to the job oriented. So this type of a process, it will be let's say digital marketing or any other focus. So this four C's, it will be the collaboration and communication, connecting and creating the new tasks in future. So the next slide, it will be the basic plus. So what are the plus? What are the minus? So in this, it will be related to the teachers and students only. So example, that person is the teachers and students. So in this, the increased level, then more collaboration, improved digital literacy. So everything in a focus of student oriented. But it in this opposite side, the classroom, then any other free materials, then carry the books. It will be getting a PDF or it will be a pen drive content, or it will be a focus oriented in a class math also. So nowadays, the example, the Google Classroom is also they creating on class code. Then they source the results and everything. It will be the positivity. So what type of a n number of blah blah theory, it will be converted into PDF mode or it will be a visionable mode. It is easy to capture and advantage also. So that is all will be a digital literacy. So there is a paperless work also. The next one, the minus, it will be the little bit minus, but it will be the magic things. Some text oriented or motivational or network connecting, then several minutes will be related to the no grade level, then time consuming to implement everything. It will be the normal. So example, the particular person using the old browser, now it will getting update. So there is a limited update also. So immediately they focus and update the process also. So that is a little bit minus in digital literacy. Then next, it is a digital literacy occupations. So listen, the digital literacy occupations means once the study oriented is over, the digital literacy is over. Now how we get the connect with the job oriented? There's a next slide, it will be related. So the most common jobs, so there is a software application, then public relations, then human resource, then civil engineer, everything it will be starts with the digital. There is an example in an engineer mode or in a mechanic mode, there is an AutoCAD software. In accountant, there is a tally. So n number of relevant concepts will be regarding with the digital literacy. So they are storing the knowledge, they're storing the process. It will be different. Example, the cartoonist means there is the cartoonist. It will be give some color, then graphics designing also. Then finally, it will be advertising means they source the color advertising and they editing the document also. So that type of a media person, artwork. So the digital literacy connects with all immediate and easy catchy also. So the moreover in olden days there is a black and white. Now it is a colorful. Everybody needs a colorful image and colorful informations also. So there is a updations, comparison also. So English paper or it will be a Tamil paper or it will be digital. What type of words they are using and gives the consumer it will be getting a regular buying also activity. So that type of a digital literacy concepts will be ever regarding. So the next slide, it will be related to the consumer views. So this is our consumer. The next concept, the education to the digital consumer. Once they are receiving in this, the two value, there is like a Venn diagram. In this, the black shadow, it is a pattern. That is a pattern of study. The reality is the image factor. Then perception means after receiving the transparent activity. So the pattern, reality, perception. In this form, they are focusing the reality. That is a middle way. Example, in a Venn diagram, there is a intersection B. Means that's an intersection value. It will be related to the reality. That is a showing difference. So the pattern, it will be a shadow. Then reality, it will be getting a transparent. Then perception, it will be a views and messages of the consumer. So once they are getting the job, then the reality of the job. Then finally, they're getting the reviews. Example, if you are ordering in Amazon or any other advertisement sets us, then the shadow image is there. Then what type of a reality, then we are getting some reviews of use after using the particular product. Then our buying capacity will be getting high or it will be low.
depends upon the customer reviews. So in that concept, there is a digital consumer, it will be entering. That is a job oriented. So this is the next slide. It will be connect with the commerce. So the previous one, it will be related to the education. In this, the consumer perception, it will be related to interpret. That is the interpret is the media man. That is the middleman. So stimulus the organize and meaning level. So the digital literacy, it will be converting into digital marketing. So in terms, the blue letter study into job oriented. So the see the what is the old image. The finally ends with the using the particular person is that using a tab or mobile. So it will be upgradement stage of our sector also. Whenever our consumer that gets the particular job, example, the education is over, then next one is the consumer perception. In that consumer perception, they use their views regarding our marketing style or our subject style. So in this, some elements is also there. In this consumer perception, it will be a main thing. So in this diagram, the particular image, the P is a panda image, then C is the consumer, the covering all products. Then for it will be getting a little bit C area. Then marketing related to the male and female, it will be relations. So once they are reaching the audience with the particular promotion of the particular product, or let we take the example, our process of a person is a seller. We are the buyer. So in this, they are showing their image, the once their product to motivate the audience, or it will be a 3D effect, or it will be a 4D effect. Likewise, they are using some digital marketing also. They are showing some displays regarding the particular product, how to generate the sales, and it will be a leads level. Example, the basic motto, there is a to maximize the product, the minimize the hour cost. So it will be a getting. Example, if you are booking any gas cylinder in your home, take a mobile that press the particular number, it will be the gas is booked. But the Amazon also gives the offer, there is a cashback offer also. So once they are in that advertising, so example, the 850 rupees is the cost, means in that is a 50 rupees is the get back. I mean, the particular, it will be transferred to your account. So the 800 rupees just you pay. First you pay 850, then you return back the 50. So in that type of advertisement, there are n number of persons using their particular app, their vision, then how many total counts they are viewing in a particular day. So our promoting sales is a different mode. So if you are working in Amazon, means that way they are catching the customers day by day, increasing the customers, comparing the competitor, the Flipkart also. So in this consumer perception, you got a job, then it will be transferred as some digital marketing. So in this digital marketing, some influencing factors. Just view the red triangle. In this, the critical evaluation in the corner, all corner sites, the digital literacy, how we communicating, how we creating the digital content in our customers view. So once it is a personal, or it will be a social or buyer's response, then cultural activity or environmental or psychological. So everything, it will be a factors influencing. So in our factors influencing, there is a customer's point of view, whether the particular person like the product or not. Example, in any departmental store, they are viewing, they are showing there is a n number of products. Example, in a noodles packet, means we are taking as a yellow color, there is a imagine automatically there goes the Maggie. There is an orange color, there is a Yippee noodles. So that it will be the consumer in a mind way, they will be already installed the particular color and identification. That will be a 2 minutes. That's a catchy words is also the printer. So the customer point of view, the perception, it will be a 100% level. So the particular Maggie products, it will be a getting level high, means the simultaneously the Yippee also. Example, the Johnson & Johnson, it will be the baby products, then additionally the Himalaya and Patanjali, it will be a number of step-by-step process, it will be there. So they influence the customers in a different way. They are showing their advertisement in a different way. So in this, the digital content, it will be carry forward education into the job sector. So the next is the main thing, that is a digital literacy with a consumer. So there is a non-digital and digital. So in this, the left side is a non-digital, that is a older format. Nowadays, the digital format, it will be as an example, there's a teacher, if a classroom or any goods bought by the particular person, means that will be everything will be online mode. There is no offline, there is no direct view.
the one's view, it's whatever the prescription will be given, everything will be digitalized. Then now it is online education also. In schools, that will be a smart board education also. So everything the presented and received, the information will be in a short form, but it is a bulk content. So the comparing with the rural teacher and urban teacher, both are using the same digital divide concept. So everything it will be a learning the process. Then everything it will be a courses will be allowing. Then skills it will be the teaching skills will be different by the different persons. So everything it will be a follow as a comparison concept. So the next concept it will be our job is end. The next it will be convert as a vision and education. So I mean vision and education is a messaging. So in this, the vision and messaging, it will be related to the consumer perception. So how it will be converted into cost wise. It will be ends with the digital economy. So the digital education, then digital marketing, then digital economy. So it connects. So how it will be connects with the upgradement, the perceived value. So once the perceived value means it's a cost benefit. Example, the production cost is 10 rupees. Then the wholesaler cost is a 13 rupees. Then retailer cost is a 15 rupees. The finally, our consumer is going to buy the particular same product is a 17 rupees. But the original cost of the product is a 10 rupees, then 17 rupees. The 7 rupees, it will be the getting different cost wise will be getting different. So the manufacturing cost 10, the final consumer cost is 7. So in this concept, the monetary, psychic cost, then energy, time cost, everything it will be different. So in this, the cost wise related, it will be connected with the economics. So education, then carry forward to the job, that is a commerce, then they carry forward to the cost wise, that is a earning salary in a month, that is a visioning and messaging. The visioning means there is a retrieving message, then messaging means you give some viewer views through economic mode of transaction. So this slide related to the digital economy, how the customer benefiting and how the customer cost is a loose item. So the same product is a manufacturing, then the 17 rupees, the 7 rupees, it will be a loss oriented regarding the particular customer benefit value. That is a perceived value. So the next concept, how it connected with the economy, this cost. So every part of a concept, it will be connected with the circular flow. The circular flow means it will be a starting one area, the production, then final with the consumer. So the same thing in this concept, that is also the same thing. The design and manufacture, it starts with the dark blue, ends with the pale blue. So the next level, it is a retailer, the consumer, then reuse, the finally the reusing, recycling the same process. It is a circular flow. So the example, there is a we are purchasing one particular water bottle. So in that water bottle, so after use, that is a crush the bottle. So that is a recycle. The finally it will be getting a remanufacturing in that particular wastes. So this is the circular economy. So once we are the particular product or cost is at 20 rupees per liter. So after the water is over, then we are moving, we are get through into the particular garbage area. So that verse it will be converted as a 0.55 paise, a 0.50 paise, that crushed bottle. Then n number of bottles will be collecting, then recycling. Then they shows the economic level and next level. The same product it will be a next level. So the raw materials production, then it will be getting a residual waste. So finally, it will be converted in the recycle process also. So in our economy, there is a linear, economic with the feedback, then circular economy. So this cost-wise spoke about the circular flow of economy. The next slide, it is a product launching plan. So in the product launching plan, that is a VSES, that is a short form. So the VS means there is a vision. So once we are starting the company in the vision oriented, that will be getting a strategy. So how, so example, we take as a one masala company. So in that some masala company, they are starting the one particular means already they focus the competitor also. There is a vision. Then strategy, the particular product will be sold. There is 100 grams, 10 rupees. Now we are also the new company. We are just giving there is a 8 rupees. Then execution, then we are finally we getting success also. So example, we are starting with the particular work for a demo sample, then that the demo sample reaches means the next will be a 1 plus, I mean the particular 50 grams free, the next no free, that is a cost wise only. So the once the vision it will be started means the strategy, that is a stability portion, then execution and success also. So let me take as a we are the entrepreneur or we are creating going to create one business also. So in this the business it will be transferred the product launch
confidence formula. So there is a vision, opportunity, execution also. So let we observe that is a assume we are the entrepreneur in any business. So the first with the way of focusing the customer, then value of our product, then differentiation compared to the near buyer or near seller, then distribution, how the channel of distribution will be made. So the opportunity, next one, the scale. You are giving some good scale to the your employees and get good scale from clients also. Then cost wise and monetary benefit. Then it's without teamwork we can't do anything. So in that the same thing it will be repeated. Team structure, then process. The finally we measures the vision, then opportunity and execution, how it will be works. So this is the product launching plan. So once we got the education in a digital mode, then next it will be as a job oriented. Now we started a new company with the help of the economy. There is a digital economy. So in this year-wise strategies, it will be there. Some the first stage, it will be the starting 1-2 years. It will be a middle process. So how to win the trust the battle. In the next one, the digital economy, they are giving the fragmentation and understanding the procedure. Then finally, it will be as a creating the future process. So once the process, it will be related position against the any other interpretations, one level to another level. So this type of a diagram, it will be joined with the think and for looking forward. Once we are joined and think, the next is the digital economy that goes there guides you. Then next level scenario, then finally the intelligence. So how you are surviving our current process. So this way of compare, it will be a economics, it will be a spilled over to the industry also. So how we maximize the profit, maximize the profit and minimize the cost in year-wise strategy. The next slide, it will be the new upgradements of a comparisons. There is a traditional and digital. So now every day, every process of a process, it will be related to there is a advantage. There is a factory means the data center, cloud computing, the newspaper, it is a social media, transportation, banking, it's a e-banking, then communicate the physical assets, then everything it will be related to number one. So now that is a real estate is also the domain, then RERA complex also is there. Now labor and capital, it will be related to the traditional. Now it is a automation for all. So once the particular person join in any company, within 10 days, we need to give the particular PF amount, then ESI, everything it will be contribution, it will be, it is a mandatory. So everything in a divisional structure. So in this, the divisional structure will be digital economy also. So now we are following the digital process. Comparing to the old process, it will be getting a guiding process. The digital economy, it will be a gray color, then traditional economy will be a dark yellow. So there is a main color variations. So the next one, it is a bar graph proofs. So the bar graph proofs, it will be concept, it will be a regarding there's a 3 different colors. There is a yellow, then red, then purple. So listen, the yellow, it will be related, there is a growing process. Then orange, it will be already growth, it will be done. Then green, it will be a growing. Then purple, it will be a well growth. So the red is the danger position. So in this concept, there is a growth projections. In this dark red, it will be related to the comparing to the first year to second year, it will be the getting high level. So they are priming their high level and emerging markets in a different concepts. So once they are focused on the global economy, the advanced economy is also there. Let me take as the global economy, it was the onion. We are taking as the onion. It's a good example. So in the particular situation, the onion cost is high. The same product, it will be getting kept in a storage or warehouse. The same product will be, the cost will be very high. They are storing that per kg is a 10 means it will be a storing capacity, it will be the 100. In future, they are going to sell. So they are stored and kept the products in that particular concept. So in this, the global economy, it will be transferred to the advanced economies. Another example, Madurai jasmine, it will be converted into foreign countries, it will be sent. Then the same product will be getting a GST. Now it has also transferred to India also. The product transfer plantation, product production and transfer, everything in our India side, in Tamil Nadu. Then it will be transferred as the jasmine scent, the jasmine perfume, it will be automatically converts. That is a recycling process. Then the product cost, it will be low. But the product conversion, the raw material will be getting a finished products. That product, it is a perfume. That will be the cost, will be very high. Limited the particular milli also. So that is a growth projections. So in our side, the particular transporter, they're getting the normal benefit, but the particular
perfume industry getting a more benefit regarding this. So there is a bar graph proofs regarding they giving the traditional economy to the digital economy. They know the formulas, how to identify. So this is the finally we are starts with a digital, then ends with the agroeconomics. So everything in our palm, in our palm. So in this there is a windmill is there. The nearby children are playing. Then in this nearby there is a nature is supporting. Then trees, then sun, then inner palm. So this is the first part of the agro. Then remaining it is a below part is also the same. So it will be starts with the making, then it will be using, disposing, then pollute, that is a recycling, it will be a usage. So in this the agroeconomics it will be the final one. So that is the digital agroeconomics in future, that will be helps. So it will gives the job opportunities, and simultaneously they are focusing, we are supporting the agroeconomics also. Then the cost wise we are getting 100% profit, or it will be comparing, it will be a 90% also. So in this the digitalized it will be a literacy. Then next with it will be a consumer, that's a oriented. Then next it will be as a economy. So in this the process it will be at getting a conclusion support. So the once they are level of changing, it will be getting different definite solution. So once the digital world it will be committed enter means we are getting a new seed, and we are putting on new seed for a new technology with the support of digitalized format. So the literacy turns to consumer perception, then listening and messaging regarding the hour showing reports in the economics fold. So next level it will be the advancement in all sectors they are focusing. So in this the conclusion it will be getting helps. There is a digitalized in starting with the literacy, the finally ends with the economics, with the agroeconomics. Thank you all. Queries please. Any queries? Any queries regarding this? Ma'am, I completed, ma'am. Okay, ma'am. Students, is any doubt? Okay, very good, ma'am. Thank you. I think it is very useful for our students. Next session. Deva Sakairani, are you ready? Yes, ma'am. Okay. Start your book. Yeah. Thank you so much. Thank you. I'm a pretty Deva Sakairani. Are you ready? Yes, ma'am. I'm just presenting it. Okay. Please hold on 1 minute. My laptop would hang. Yeah. Ma'am, can you see my slide? Ma'am, is my slide visible to you? Yes, ma'am, it's visible. Yeah, thank you so much. A warm greetings of the day to one and all. As I begin my session, I take this opportunity to thank our beloved principal sir and the IUKC coordinators, very especially Vinod Kumar sir, for giving me this opportunity to put forth my views on art integration in education. Introducing myself, I am Deva Sahayarani, studying in B.Ed first year from History Department. In any nation, education plays a vital role in forming the future generation. As once Malcolm said, education is the passport to the future, for tomorrow belongs to those who prepare for it today. So we need to prepare ourselves, our students, our parents, our society for what we are going to face tomorrow. As for me,
Education is the sole companion for achieving all human potential, developing an equitable and just society. In the present scenario, the world is undergoing rapid changes with a quickly changing employment landscape and global ecosystem. It is critical that our students who come into our hands not only learn, but more importantly, learn how to learn. Thus, our education should move towards less content and more experiential, holistic, and integrated. So, what we impart to students should build character, enable students to be ethical, rational, compassionate, and caring, while at the same time we prepare them for gainful and fulfilling employment. With these notes, let me begin my topic, art integration in education. My colleagues, I would like to ask your opinion on what is art according to you. Can you please give me a few answers? Any one of you can answer. What is an art according to you? Creativity, Creativity, good. something that Presentation, coloring, painting, Presentation. coloring and painting, Okay, coloring and painting. Okay, I'm happy few of you responded to me. Thank you, Lord, for all those who responded to me. As for me, art is the creative expression of an individual. This expression can be verbal, written, or enactment, or it can be visual or any other form that has the potential or the ability to communicate human thoughts. So, why do we really understand this art, or what is the importance of art in anyone's life, but especially in education? If we look around, every tiny creatures reveal an artistic expression at every moment. These artistic expression in music, poetry, dance, theater, and in the creation of all forms has been an integral part of humans' growth and development. Since from the time immemorial, what has survived in fissures and ravages of time is only the art. For examples, cave paintings, potteries, seals, and ornaments found during excavation is clearly mentioned to us the importance of art in one's life. It is through these art the most of or revered history is reconstructed day by day. We nurture them as our tradition and culture. According to Gurudev Rabindranath Tagore, in art, man reveals himself and not his objects. So art has the power of expressing the innermost thoughts of an individual. So far, we have seen the meaning of art and the importance of art. Let us see what do we understand by art integrated learning. Art integrated learning is a creative and constructive teaching learning approach through which students demonstrate their understanding of a concept through various art forms. Art integration signifies the exploration of academic content, that is to say, the ideas, the concepts, the prior knowledge which the students have gained at school, along with the other skills and values, can be achieved through these various forms of arts. So, art integrated education can be a cross circular approach in teaching and learning of a subject and of art, since art stimulates all senses and deeper learning of students. This art integration makes learning process most joyful as well as easy to retain and recall. This art integration is not a replacement of art education,
that is our art class at schools, but it enhances the learning of the students. In the other words, we can say hands-on experience or hands-on learning, that is, children learn by doing. Many of us may be wondering about this art integration. Is it necessary for today where we are heading towards the technology-oriented education? I would rather say yes, this is most important. Because art integration helps a child to apply the art-based inquiry, investigation, and exploration, critical thinking, and creativity for a deeper understanding of the concepts and the topics which they learn and or in the real life. It enables the students to derive meaning and understanding directly from the learning experience and in nature. It has a positive impact on the development of certain life skills, such as communication skills, reflection, and inquiry skills. It broadens the mind of the student and enables to see the multidisciplinary links between the subject topic which is taught in classroom as well as the real life situations. They are challenged and they are trained to face life among all inhuman as well as the animals, the plants, everything is related to this student's life. According to Devi Prasad, the author of Arts, the Basis of Education, has written in her book, art is related to our visual experiences. Mental imaginary is an essential part of the thinking process. Visual images are closely related to mental images. Art makes these images clearer and more concrete. The experiential aspect of art helps one to go deeper into the other elements of life. According to Julia Marshall, professor of art education in San Francisco State University, she writes, the focus is not on the color choices, but rather the meaning, thinking, and reasoning that the artistic process generates. Let us glance through the tools and techniques for art integrated learning based assessment. Drawings, sketchings, and paintings done by students. Art activities, which may include cutting, pasting, thumb printing, leaf rubbings, movement, and any rhythm of dance, etc. Role play, dramatization, puppetry. Observation of records of field visits and excursions. Portfolios with samples of finished artwork. Periodic theme-based displays, that is the exhibitions in classrooms and corridors by students. Project works done in groups both in primary and upper primary classes. Stories, poetry, letters, posters, and story illustrations based on a theme. Video making, filmmaking, photography, slideshow, that is the PowerPoint presentations, designing through Photoshop and other apps available, sculpture, clay modeling, creating art reservoir using waste material management, jewelry making, dance, role play, mono act, collage, poster making, paper quilling, beads, grains, etc. As a teacher, we have an ocean of ideas in front of us. Only we need to lit a small fire in the mind of the students. That is, we need to choose the right form of art at the right moment. I know many of us are already working as teachers in different schools at different levels, and each of us experience the student's life in a unique and in a very different level. For example, if I am a maths teacher, how can I use these art forms in my classroom? For example, if I need to teach the topic on addition, after teaching our addition, we want to give a project work. It can be one of these art forms. For example, in Tamil Nadu, we have the famous jewelry making. So ask the students to make a mala out of it. Ask them as they are making to count the beads as they are making the jewelry. For sure,
They will let you know the number of beads and how they made, as well as they will never forget this art form of making and the learning of addition, as well as the teacher who taught this way of simple learning. Now, let me take you through some of the examples of art forms which can be used subject-wise. First, language. Language can be Tamil, English, Hindi, any one of the state language, because all of us focus on the literature of the language as well as the grammar part. So for teaching language, we can use role play, mono act, recitation, collage presentation, sketching, dance, art forms of various states, crossword, newspaper cuttings, PowerPoint presentations. Then we have the mathematics subject. For maths, we can use the mandala paintings, creative patterns, Warli art, performing art, visual art, three-dimensional shape using dance, desolation, fractals in geometry, and Sudoku. I understand few of you may not be knowing the terms like mandala paintings, Warli art. I'll explain to them at the end. Science. In science, we can use puzzles, clay modeling, creation of models, three-dimensional shapes, fractals in nature, video presentation, cooking, and nature walk. Social science, crossword, puzzles, clay modeling, sculpture designing, talk show, fractals in architecture, collage, posters, visit to historical places, waste material project. Here, role play. Role play is to assign the students a different role and to be part of that role. If you give a simple topic to these little ones, even if they are at home, they will do very well along with their siblings, as well as they also train to do the mono act. Collage. Collage is a piece of art made by sticking various different materials such as photographs, magazines, paper cuttings. In other words, it's a collection or combination of various things. In collage, you can give various topics, whether you teach science, whether you are teaching social science or any of the subjects. Just if you give any topic or introducing themselves, they'll make a beautiful collage, collecting their own pictures, collecting the necessary pictures from ordinary newspapers. So for this, need not to go out of their house at all. Art forms of Tamil, India. If you look at around, in India, we have lots of cultures which we cherish. The foreign countries look up to India for its culture and tradition, very especially the dance forms. When we teach the social science subject, we can give this art forms to students to search as well as to learn, as well as to make a project work of it. And the students come out with a variety which we ourselves may not think of it because they are very creative. Then we have the folk forms of Tamil Nadu. Here I have put across to you a very few pictures only. When we look into our culture, we have variety of dances like Bharatanatyam, Mailattam, Kummiattam, Silambaattam, Karagattam, Kavadiyattam, as well as we have Kolattam, Kuravanji, Bommalattam, and many of these cultures are fading away today because our present generation are mostly digital oriented and they forget the origin of our state and our culture. Through teaching these traditions or asking them to practice in social science subject, when we teach these topics, the children get more involved. Then we have mandala art. Mandala art, which is a Sanskrit word for circle or discoid. This art is a geometrical design that holds a great deal of symbols, but especially in our North Indian states. If you look into Buddhist symbol, that contains this mandala art.
Very easily, when we are teaching lines or when we are teaching dots, when we are teaching circles, this art can be used and children will draw various pictures in a very creative way. If suppose you are asking them to present, you have taught in an English subject a story. If you ask them to present the story in mandala art form, surely they will picturize with the line of every characters. Then we have creating patterns using shapes. This is very good for those who are teaching maths, very especially for the primary kids. If you give them few designs, that is your square or whether it is your circle or whether it is your triangle, anything, just tell them with using of triangles or using of square, make your patterns. They'll come out with flying colors of various designs. Warli art. Warli art is a form of tribal art created by the tribal people from North Sahyadri range in Maharashtra, which can be used both in maths as well as languages and social science subjects. Now, this performing art by I understand and I need is children learning by doing. This is how we tell them to use models, very especially when it comes to the higher classes. Teaching of models to make for exhibition, very especially the science, maths, and your social science subject when you are teaching, they are well versed and they make very creatively. So performing art, we mean that is art by doing. Whereas visual art is art by seeing. If you look into any of the primary schools or your kindergarten, the walls are painted with various alphabets, days of weeks or month or various pictures that will capture the attention of the students and they try to learn, and these pictures are in their image which is easy to recall as well as which they will never forget. If you just ask them the alphabets, they will recall where they have seen it. So this is visual art is usually done by seeing and doing it. Then we have the three-dimensional shape using dance. This mostly we do for the higher classes. We give them a certain topic, mostly the geometrical topics, and we give a time allotted through which they come out with variety of shapes, and it is easy to teach them. For example, if I need to teach faces, vertex, edges, so they come out beautifully with a design in the given piece of time at the given period of time. So music, time, as well as their creativity, both all three are mingled in this art, and they remember for their lifetime. Tessellation is an art introduced by the Romans. It is a shape or tile that repeats to fill a surface without any gap or overlaps. This name, as I already mentioned, originally from the Roman mosaics, and the origin word is tessella, which means the small square tile. Fractals. Now, fractals, this described as irregular shapes and patterns. They are made of smaller copy of itself. For example, if I need to have a square, the same single square can be made in different width and breadth and the length. So the size does not matter here, but the same shape repeats by itself. So these fractals are from Latin origin, meaning irregular, and to break, the origin word is fractus. Here, fractals can be taught in science subjects very well as in maths and languages and social science. These three subjects mainly come into fractals. Here I have already given you in maths. Here I used the triangle. So you can see a large triangle containing a number of triangles in one major triangle. So this is used in maths class. Here in nature,
This you can use in chemistry as well as your biology classes. Asking the children to take a nature walk and allowing them to see, visualize the colors, the shapings, as well as the variety, the shade tree, as well as when they are the sun, the reflection. So not only leaves and also in flowers, the designs. Here I have just pictured sunflower and dahlia. You can see the difference. So children will really recognize them in their daily learning. Here for social science, we can take them to the excursions, especially for the temples, churches, and the mosque. There, these three major places contain the history of ages, the culture, the tradition through which the children learn to do by themselves as well as to retain in their mind through the forms of art. So to summarize, through this art integrated learning, it is possible to teach the planets in the universe or the forest through this art form. By asking each child to choose a planet or a forest and making a travel brochure on it. Or if I'm going to teach a chemistry, reactions and compounds in chemistry by each child, asking them to become the element or the compound according to their choice, and asking them to mingle or not to mingle depending upon the compound and the element which they have chosen. And learning the meaning and lines of different difficult form by breaking each line into a dialogue spoken by famous actors, or they can put a music based on any film songs through which they learn their form very easily and they can retain. Thank you for patient listening. Is there any questions? Any questions, please? Ma'am, it's over. டபுள் கிளிக் பண்ணிடுறா. Okay, ma'am. Thank you, நான் ma'am. டபுள் கிளிக் தானே பண்ணணும் அந்த டைமிங் வச்சு. I appreciate the efforts of all the students. இங்க வச்சு தான் டபுள் கிளிக். Show the talent. சிங்கிள் கிளிக் பண்ணா வேலைக்கே போச்சு. Each and everyone. I hope all are safe at home. Thanks to all. The next session, as usual, tomorrow morning, 11 o'clock. Students can view this meeting.